வணக்கம். நம்ம உடம்புக்குள்ளேயே புதைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாசி யோகம்னு சொல்ற ஒரு அற்புதமான கலை மூலமா நாம எப்படி ஒரு தெய்வீக அமுதத்தை அடைய முடியும், வாங்க அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நாம சில சமயம் சந்தோஷமா இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக சும்மா சிரிப்போம் இல்லையா? அது ஒரு வகை. ஆனா நம்ம சித்தர்கள் சொல்ற உண்மையான பேரானந்தம், அந்த பரமசுகம்ன்றது இது இல்ல. அது முகத்துல வர்ற சிரிப்பில்ல, அது உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி வர்ற ஒரு உணர்வு. ஆமாங்க, உண்மையான உள் மலர்ச்சி. தியானம் பண்ணும்போது கிடைக்கிற உண்மையான ஆனந்தம்ங்கிறது வெளியில தெரியற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது நம்மளோட இயல்பான சுவாசத்தை நாம சும்மா கவனிக்கும் போது நமக்குள்ளேயே ஏற்படுற ஒரு மலர்ச்சி. வாசி யோகத்துல ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். மூச்சை நீங்க கஷ்டப்பட்டு உள்ள இழுக்கவோ வெளிய விடவோ தேவையே இல்ல. அதுவா இயல்பா நம்ம தொண்டைக்குழி பகுதியில வந்து தங்குறத நீங்க சும்மா கவனிச்சா மட்டும் போதும். அப்போ நம்ம தலைக்குள்ள வார்த்தையால விவரிக்கவே முடியாத ஒரு மலர்ச்சி, ஒரு விரிவு உண்டாகும். இதுதாங்க அந்த உண்மையான உள்முக ஆனந்தம். சரி, இப்போ இந்த பயிற்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைய புதிருக்குள்ள போகலாம். நம்ம சித்தர்கள் இத 4 ரகசிய பைகள் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் 4 விரல் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம என்ன நினைப்போம்? ஓ, இது சுவாசத்தோட நீளத்தை சொல்ற கணக்கு போலன்னு நினைப்போம். ஆனா உண்மை அதே இல்ல. நிஜத்துல அந்த 4 விரல்ங்கிறது நம்ம தலைக்குள்ள மறைஞ்சிருக்கிற 4 ரகசிய அறைகளை குறிக்குது. சரி, அந்த 4 ரகசிய பைகளும் எங்க தான் இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். 2 பைகள் கீழே, அதாவது நம்ம நாக்குக்கு அடியில, இடது பக்கம் 1, வலது பக்கம் 1. மீதி 2 பைகள் மேலே, நம்ம மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கு. மாசி யோகத்தோட மொத்த வெற்றியுமே இதுல தாங்க அடங்கியிருக்கு. நாம சும்மா வெளியில வீணா விட்டுக்கிட்டு இருக்கிற சுவாசக்காத்த இந்த 4 ரகசிய பைகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். எப்போ இந்த 4 பைகளும் காத்தோட முழுசா நிரம்புதோ அப்போ ஒரு தூய்மையான வெள்ளை நிற ஒளி நமக்குள்ள தோன்றும். ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஆன்மீகத்துல சொல்ற ஒரு கதை மாதிரியோ இல்ல கற்பனை மாதிரியோ உங்களுக்கு தோணலாம். ஆனா இங்கேதாங்க ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு. நம்ம சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவ அறிவியலோட 100க்கு 100 கச்சிதமா பொருந்தி போகுது. அது எப்படின்னு பாக்குறீங்களா? சித்தர்கள் சொன்னாங்களே, நாக்குக்கு கீழே இடது வலதுல 2 பைகள் இருக்குன்னு. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல சப்லிங்குவல் கிளான்ஸ்னு சொல்ற உமிழ்நீர் சுரப்பிகள் தான். அதே மாதிரி மேல் அன்னத்துக்கு மேல 2 பைகள்னு சொன்னாங்களே, அது ஸ்பினாய்ட் சைனஸ்னு சொல்லப்படுற காத்தரகள். ஆச்சரியமா இல்ல? அப்ப வாசி யோகம் செய்யும்போது இந்த இடங்கள்ல என்னதான் நடக்குது? நாம அந்த சப்லிங்குவல் சுரப்பிகள்ல அழுத்தம் கொடுக்கும்போது அது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேத்துது, ரத்தத்தை சுத்தப்படுத்துது, பித்தத்தை குறைக்குது. அதே சமயம் அந்த ஸ்பினாய்டு சைனஸ் அறைகள்ல காத்தோட அழுத்தம் அதிகமாகும்போது அது மூளைக்கு போற நரம்புகளை தூண்டி மனசுல ஒரு அபாரமான தெளிவை கொண்டு வருது. இது எத்தனையோ இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்கிட்ட உண்மைகள். சரி, இதெல்லாம் செஞ்சா இந்த பயிற்சிக்கு கிடைக்கிற இறுதி பரிசு என்ன? நம்ம புனித நூல்கள்ல இத 2 அழகான வார்த்தைகள்ல சொல்றாங்க. ஒன்னு சோதி, இன்னொன்னு அமுதம். திருமூலர் அவரோட திருமந்திரத்துல இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அந்த பாடலை கேளுங்க. காலும் மிரண்டும் களற்றிட வல்லிரேல், மேலும் மிரண்டும் மிதக்கின்ற சோதியை பாலும் அமுதுண்ண பாலிக்கும் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, காலும் இரண்டும், அதாவது கீழே இருக்கிற அந்த 2 பையையும், மேலும் இரண்டும், அதாவது மேலே இருக்கிற அந்த 2 பையையும் காத்துனால நிரப்புற வித்தைய நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே மிதக்கிற அந்த சோதி, அதாவது அந்த ஒளியையும், பாலுக்கும் தேனுக்கும் நிகரான அந்த அமுதத்தையும் நீங்க சுவைக்க முடியும்னு சொல்றாரு. இதுதான் அந்த தூய வெள்ளை நிற சக்திய பாக்குறதும் அந்த தெய்வீக அமுதத்தை உணர்றதும். இந்த அற்புதமான விஷயத்த பத்தி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. பாருங்க, இந்த அமுதம் சுரக்கிற நிலைய அடையறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உங்க கவனம் சிதறாம ரொம்ப கூர்மையா இருக்கணும். மனசு ஒரே இடத்துல நிக்கணும். இதுக்கு கடுமையான மன ஒழுக்கம் தேவை. எல்லாத்துக்கும் மேல ஒரு அனுபவம் வாய்ந்த குருவோட நேரடி வழிகாட்டுதல் இல்லாம தயவு செஞ்சு இதை யாரும் முயற்சிக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி பயிற்சிகள் எல்லாம் நமக்கு வெளியில தேடுறதுக்கு ஒன்னும் இல்ல. நமக்குள்ளேயே எவ்வளவு பெரிய மர்மங்களும் அளப்பரிய ஆற்றலும் ஒழிஞ்சிருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு.